இன்னைக்கு கார்த்திகை 2ஆம் நாள். என்ன லஞ்சு செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி கர்ட் ரைஸ். ஏன்னா நைட் வந்து டிஃபன் தான் சாப்பிடுவோம், ஒரு வேளைக்கு தானே. அதனால் நேற்று வந்து லெமன் ரைஸ் பண்ணேன். இன்றைக்கி கர்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் ரைஸ் வந்து வேக வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்க வந்து ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். ஒரு 5 நெல்லிக்காய் இருக்குது, நல்லா கழுவிக்கிட்டேன். இப்போ இந்த நெல்லிக்காய் ஊறுகாவும் தயிர் சாதமும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இட்லி தட்டு எடுத்து வச்சுட்டு இட்லி தட்டை இதில் நெல்லிக்காயை வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதுக்குள்ள சாதமும் வெந்துடும். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வேகட்டும், சாப்பாடு ஆகட்டும். வரேன். சாப்பாடு ஆகிடுச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நெல்லிக்காய் ஊறுகாய் செய்திடலாமா? நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு நெல்லிக்காய் வெந்துருச்சு. இப்போ இதனோட விதைகளை மட்டும் நம்ம எடுக்கணும். இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ அது ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு ஒரு மசாலா தயார் பண்ணி வச்சுக்கோம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டான நெல்லிக்காய் ஊறுகாய். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ அதில் என்னென்ன போட போகிறோம் தெரியுமா? கடுகு சிம்மில் வச்சுக்கணும். அடுத்தது வெந்தயம் அடுத்தது காஞ்ச மிளகாய். இப்போ இந்த சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நெல்லிக்காய் நல்லா வெந்தது. இதை வந்து இந்த விதையை எடுத்துட்டு இதிலே போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியது தான். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடணும். அப்படியே தாளிச்சிட்டாலும் நெல்லிக்காய் ஊறுகாய் தயிர் சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நல்லெண்ணெயில் தாளிக்கணும். நான் வந்து சாதா எண்ணெயில் தாளிக்க போகிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் நான் அரைக்க போகிறேன். ரொம்ப அரைக்கக்கூடாது, லைட்டாக அரைச்சா போதும். ஒன்றும் அதிகமாக அரைச்சா போதும். ரொம்ப மசியாக அரைச்சா நல்லாவே இல்லை. நெல்லிக்காய் ஊறுகாய் நல்லா திரியாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு எப்படி இருக்கேன்? கண்டிப்பாக கொஞ்சம் உப்பு போட்டாங்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிறணும். அடுத்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா கடுகுலாம் பொடிக்கிட்டோம். கடுகு பொடிஞ்சிச்சு. 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அரைச்சி வச்ச நெல்லிக்காய் போட்டுக்கிறேன். இப்போ ஏதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். எண்ணெயிலே இது கொஞ்சம் தாளித்து போட்டால் ரொம்ப 2-3 நாளைக்கு கூட வச்சுக்கிடலாம். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கர்ட் ரைஸ் மட்டும் தான் பண்ணணும்.
மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடணும். நல்ல எண்ணெயோடு மிங்கிள் ஆகணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய். இது எண்ணெயோட மிங்கிள் ஆகும். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. அடுத்தது தயிர் சாதம். நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. போதும். ஸ்டவ் அப்படி ஆஃப் பண்ணிடலாமா? சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய். இப்போ நம்ம தயிர் சாதம் செய்யணும். சாதம் பண்ணிட்டேன். இதெல்லாம் 1 ஹவருக்குள்ளே செய்துடலாம் சமையல்லாம். இப்போ ஒரு பாக்கெட் தயிர் இருக்குது. நம்ம தயிர் சாதம் பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கணும் அந்த தயிரை. இப்போ தயிரை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிடுவோம். அப்போ தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் ஒரு தயிர் பாக்கெட் கொஞ்சம் போட்டால் போதும். இதோட மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த சாப்பாட்டை நம்ம வந்து கொஞ்சம் குழன்னு ஆக்கணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த சூட்டோடு நம்ம குழன்னு ஆக்கிக்கிட்டோம்னா நான் வந்து பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து பால் ஊற்றிட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா குழைய வச்சுக்கணும். அப்போ தான் தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போதிய அளவுக்கு நான் வந்து பால் ஊற்றிக்கிறேன். வந்து வடித்த கஞ்சி கூட ஊற்றுவாங்க. சாதம் வடித்து அந்த தண்ணி கூட ஊற்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம குழைய எடுத்துக்கணும். தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதம் 2வது நாள் நலஞ்சு. இப்போ இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்க போகிறேன். கடாயை சூடு பண்ணிவிட்டு கடாய் எடுத்துக்கலாமா? கடாய் சூடாகட்டும். அதுக்குள்ளே சாப்பாடு நல்லா குழைய வச்சுக்கலாம். அதை வரேன். கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டேன். தயிர் சாதம் கார்த்திகை ஸ்பெஷல், கார்த்திகை மாத ஸ்பெஷல். இப்போ வந்து கடுகு போட்டுக்கணும். கடுகு பொடியும்ல. கடுகு அப்புறமா இதுக்கு வெங்காயம் போட தேவையில்ல. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மற்றது கல்லுப்பு, சால்ட்டு. இதுக்கு சால்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சு வச்சு தயிரை ஊற்றிக்கிடணும். ஊற்றிட்டு இதில் இந்த சாப்பாட்டை போட்டு கிளறணும். அப்படியே கிளறும்போது நல்லா குழன்னு வந்துருச்சு பாருங்க. அப்படியே சூப்பராக இருக்கும் தயிர் சாதம்.
சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. தயிர் சாதம் வித் நெல்லிக்காய் ஊறுகாய். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த கர்ட் ரைஸும் அடுத்தது நெல்லிக்காய் ஊறுகாயும் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே க்ளீனும் பண்ணிவிடுங்க கிச்சனை. நம்ம இது கையோடு க்ளீன் பண்ணுறாதான் கொட்டிச்சு இல்லைன்னா அது அப்படியே கிடக்கும். அப்போ தான் நம்ம வேலை சுலபமாக இருக்கும். எல்லாத்தையும் கையோடு க்ளீன் பண்ணிடணும். அதை தெரியாமல் கொட்டிடுச்சு அவசரத்தில். இப்போ தயிர் சாதம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும். தயிர் சாதம் வித் நெல்லிக்காய் ஊறுகாய் க்ளீன் ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட், சூப்பர்.